அவங்களுக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பு இருந்தா அந்த அந்த கையை எதுக்கு ஏந்துறாங்க சொல்லுங்க. அவங்களுக்கு பெத்தவங்க நாங்க எல்லாம் ஏத்துக்கிட்டாலும் அவங்களுக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பு இருந்தா நாங்க பிள்ளைகளை எங்க வீட்லயே வச்சுக்கிட்டு ஒரு வேலைக்கு போங்க, அந்த வேலைக்கு போங்க, இந்த வேலைக்கு போங்க நாங்க ஏத்துக்குறோம்ல. அதுக்கு சமூகமும் ஒத்துழைக்கணும். அப்ப அந்த வேலையே அவங்களுக்கு இல்ல, நம்ம வீட்லயே இருக்குதுன்னு வைங்க, அதுக்கு எப்படி பொழைக்கும்? இப்ப நாங்க கஞ்சி ஊத்திடுவோம், அதுக்கு ஒரு 10 ரூபா கையில வச்சு பொழைக்கிறதுக்கு எப்படி பொழைக்குங்க? ஓகே, வேலை கொடுக்கணும், அப்பதான் ரோட்ல நிக்க மாட்டாங்க. ரோட்ல நிக்கிறத பாக்கும்போது எப்படி இருக்கும்? ஐயோ எப்படி இருக்குமா? யார பார்த்தாலும் வாங்கையில அவன் குடுக்கையில எத்தனை வசதி வைக்கிறான் அந்த காசை 10 ரூபா குடுக்கையில. அப்ப இந்த சமுதாயம் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தா அதுக்கு எதுக்கு போய் அந்த கைய இருந்தது? கரெக்ட். திட்டுறீங்கல்ல, அப்படி திட்டுறதுக்கு பதிலா அவங்கள விமர்சனம் பண்றதுக்கு பதிலா எல்லாரும் ஒரு இனிஷியேட் பண்ணி வேலை வாய்ப்பு அங்கங்க ஒருத்தருக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தாங்க மாறிடும். இங்க ஒரு டாக்டர், 2 அட்வொகேட், ஒரு போலீஸ், ஆக்ட்ரஸ், காஸ்டியூம் டிசைனர், டான்சர், நீங்க மாடல், இப்படி இருக்கிற இந்த எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகும். பத்தி பிச்சை எடுக்கிறதுக்கு விட்டுருக்கோம் இல்ல, அவங்கள பத்தி பண்றதுக்கு ரோட்ல நிக்கிறதுக்கு எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்கா? ஆமா. யாருக்காச்சும் ஆசை இருக்கா? யாராச்சும் கேட்டா இல்லன்னு தான் சொல்லுவாங்க, அப்படித்தானே? யாராச்சும் ஒருத்தர் கை தூக்கட்டும், எனக்கு செக்ஸ் ஒர்க் பண்ணணும், எனக்கு பிச்சை எடுக்கணும், அப்படியா? நாங்க யாரும் யாசம் கேட்கவோ பண்ண பிறக்கல. ஒரு தாய்க்கு பிள்ளையா பிறக்கிறவங்க ஒரு பெண்ணா மாறையில அந்த அம்மா சொன்னவங்க மாதிரி தன்னோட பிள்ளைய காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி ஒரு தாய் அரவணைச்சிருந்தா இன்னைக்கு எந்த தவறுமே இந்த உலகத்துல நடக்காது. பெண்களுக்கும் இந்த உலகத்துல நிறைய பாலியல் ரீதியா நிறைய நடக்குது. இன்னைக்கு நான் ஓப்பனா சொல்லணும்னா ஒரு திருநங்கை எப்படி அந்த செக்ஸ் ஒர்க்குள்ள போறாங்க, என்ன ரீசன் காணி போறாங்க? ஃபர்ஸ்ட் வாழ்வாதாரம், ஒரு வீடு கேட்டு போறோம். நான் இப்பயுமே ஒரு திருநங்கையா, தமிழ்நாடு அரசாங்கத்துல இருக்கிற ஒரு திருநங்கையா நான் வாடகைக்கு இருக்கேன். 10,000 ரூபாய் வாடகை, என்னோட வீட்டு வாடகை. இதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நான் ஒரு திருநங்கை, என்னோட ஜெண்டர் பார்த்து தான் அந்த இடத்துல வீட்டு வாடகை 7,500 ரூபாய். அப்ப 2,500 ரூபாய்க்கு எங்க திருநங்கை இலங்க போகும். அப்போ ஒரு திருநங்கைக்கு இது நடக்குது. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய இடத்துல சொல்றாங்க திருநங்கைகள் நைட்ல அராஜகம் பண்றான். ஏன் ஆண்கள் அராஜகம் பண்ணலையா? ஒரு பிச்சை எடுக்கிற போற இடத்துல வார்த்தைகள் விடுவதும் மிகப்பெரிய அராஜகம். ஐயோ இதுக்கு என்ன கேடு, நல்லா இருக்குது, இந்த மாதிரி பிச்சை எடுக்குது, அது அவங்க மனதளவு எவ்வளவு பாதிக்கும்? ஏன் அந்த இடத்துல ஒரு ஆண்களோ ஒரு பெண்களோ அதை எடுத்து, இப்ப அம்மாங்க இருக்கிறாங்க, இந்த அம்மாங்க இல்லாங்க மத்த அம்மாங்களும் அதுல இருந்திருப்பாங்க. நீ பேசுறது தப்புன்னு யாரும் அடக்கிருக்காங்க, நீங்க அதை பாத்திருக்கீங்க. இதுல இருக்க எல்லா திருநங்கைகளும் அதை அனுபவிச்சிருப்பாங்க. உங்களை பார்த்து இந்த சமூகத்துல இருக்கிறவங்க பயப்படுறாங்களா, பாவமா பாக்குறாங்களா, கேவலமா பாக்குறாங்களா? அருவருப்பா பாக்குறாங்க.